வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வெறும் சால்னா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் பாருங்கள், இந்த அளவு உரித்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி இதை பாருங்கள் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ் இங்கே பாருங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இந்த ஸ்பைசஸ் பொருள் எல்லாத்தையும் போட போகிறேன். போட்டுட்டு சின்ன வெங்காயம் பாதி அளவு இதை பாருங்கள் இந்த அளவு போட்டு வதக்கிடணும். இதை இந்த வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு இது பண்ணணும். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைக்கணும். இது கூட என்னெல்லாம் போடுறேன்னு பாருங்கள். ஸ்பைசஸ் பொருள் எல்லாம் போட்டேன்னா இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். மிளகு இதை பாருங்கள், மிளகு கரெக்டாக 1 ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம் 1 ஸ்பூன் அளவு, அப்புறம் இந்த பாருங்கள் இந்த தக்காளியும் அரிஞ்சு இதாக கூட வதக்கணும். வதக்கிட்டு இதை அரைச்சிடணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிட்டோம் இல்லையா, அதனால் இதுக்கு தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பட்டை மட்டும் போடுறோம். ஆல்ரெடி அந்த மசாலாலேயே பட்டை போட்டோம்ல, அதனால் 2 பட்டையை மட்டும் போடுறோம். போட்டுட்டு இதை பாருங்கள் இந்த வெங்காயத்தையும் இந்த தக்காளியும் வதக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதை அரைக்கிறதுக்கு தேங்காய் அரைமுடி எடுத்துருக்கேன். அரைமுடி தேங்காய், முந்திரி பாருங்கள், சோம்பு இதை பாருங்கள் சோம்பு, இது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துடணும். இதை வதங்கிறதுக்குள்ளே அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போடணும். தக்காளி வதங்கிட்டோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இதை பாருங்கள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு பாருங்கள் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு, மஞ்சாத்தூள். நான் மிளகாத்தூள்லேயே எல்லா ஐட்டமும் போட்டு அரைக்கிறதுனால நான் எதையும் போடுறதில்ல. தனியா, மிளகு, சீரகம்லாம். அதனால் மிளகாத்தூள் வெறுமாவே போட்டுக்குவேன். இங்கே பாருங்கள் மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 2 லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு இது பாருங்க இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஒரே ஒரு கொஞ்சம் வெங்காயம், மிளகு, சீரகம், பட்டை, லவங்கெல்லாம் போட்டு இதெல்லாம் ஊற்றிடணும். இதெல்லாம் கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லாம் கொதிச்சின்னு வருது. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, தேங்காய், முந்திரி, சோம்பு இதையும் ஊற்றிடணும். இந்த பாருங்கள் இதையும் ஊற்றிட்டு இது கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சால்னா. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா எம்மி டேஸ்ட்டில் இருக்குது.